நன்றி. காலையிலிருந்து ஏன் நன்றி என்றால் காலையில் 9 மணியிலிருந்து நீங்க காத்திருப்பதை அறிந்தேன். மிக்க மகிழ்ச்சி எனக்கு இருந்தாலும் உங்களை காக்க வைத்ததுக்காக மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலேஜை பற்றி நான் சொல்வதை விட ராஜீவ்காந்தி காலேஜுடைய உரிமையாளர் அம்பண்ணன் எங்களுடைய மூர்த்தி சார் வந்திருக்காரு. அவர் விளக்கமாக விளக்கிடுவார். எனக்கு இப்போ கேள்வி பதில் இருக்குமோ லாஸ்ட் ஓகே. அப்போ கேள்வி பதில் அவர் காலேஜில் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கிறது சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. நான் ஊடகத்துறைக்கு சொல்லிக் கொள்வது, சாதாரணமாக சென்னைக்கு வந்த என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கி வளர்த்து விட்ட என் தமிழக மக்களையும் தமிழர்களையும் இந்த தமிழ் மொழியும் மண்ணை வணங்கி என்னுடைய அடுத்த கட்ட இதோட என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாமல் அடுத்த கட்ட காலேஜுங்கிற அளவுக்கு இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் மிக ஆற்றலோடு எனக்கு துணை பிறந்த என் தொழிலாளர்கள், மேனேஜ்மெண்ட் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். எது முடியாது என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் என் வாழ்க்கை. என்னை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இவ்வளவு கார் இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்குது சொல்றாரு, இதோட பெரிய பணக்காரெல்லாம் பேசாம இருக்கிறான், இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறான் கூட கமெண்ட்ல பண்ணுவாங்க. நான் சொல்வதற்கு காரணம் என்னன்னா, மற்ற பணக்காரனுக்கு எனக்கும் ஒரு அநாத சிறுவன், படிப்பு இல்லாம, தாய் இல்லாம, தந்தை இல்லாம இந்த சென்னையில வந்து சாதிச்சு அதை சொன்னா என் தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கிற காரணத்துக்கான தவிர என்கிட்ட ஒரு இருக்குதுங்கிறதுக்கான காரணம் கிடையாது. அதை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக இல்லை, மற்றவர்கள் என்னை பார்த்து ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எத்தனை இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கும் வாழ்றதுக்கும் என்னைய ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். அந்த ஊக்குவிப்பாக தான் நான் உண்மையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். எந்த இடத்துலையும் உண்மையா இருக்கணும், உண்மையா வாழணும், உண்மையாவே இருக்கணுங்கிறது தான் சொல்லி கொண்டிருக்கேன். இளைஞர்களுடைய தன்னம்பிக்கைக்காக தான் இதெல்லாம். என்னால ஒரு படிப்பு இல்லாம, ஒரு தாய் தந்தை இல்லாம, ஒரு அனாதை சிறுவன் ஹோட்டல்ல ஒரு கிளீனரா இருந்து, சப்ளையரா இருந்து, சாலை ஓரத்துல ஒரு தள்ளுவண்டி போட்டு இந்த அளவுக்கு அவனால உயர முடியும் என்றால் ஒரு நாள் ஏன் உயர முடியாது? அந்த கேள்விக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை நான் படம் பிடித்து என் பிள்ளைங்களுக்கு நான் காட்டி கொண்டிருப்பது, தமிழக பிள்ளைங்களுக்கு, இந்த மக்களுக்கும் காட்டி கொண்டிருப்பது. ஏன்னா காலேஜ் படிக்க வச்சுட்டு கூட பிள்ளைங்க போய் சில பேர் அப்பா அம்மாட்ட தகவல் பண்ணுவாங்க, எனக்கு என்ன சொத்து வச்சிருக்க, எனக்கு என்ன செஞ்ச, கல்யாணம் பண்ணி வச்சு வருவார, கல்யாணத்துல குறையும்பான். இப்படி காலம் கொடுக்கும் பெற்றோர்களை உங்களை தாங்க முடியாது. குழந்தை பிள்ளைகளை, தமிழ் நெஞ்சங்களை, யாருமே குழந்தைகளை, உங்களுக்கு இரு கைகால்கள் தான் மிகப்பெரிய சொத்து, உங்க ஆரோக்கியம் தான் மிகப்பெரிய சொத்து என்று எண்ணி உங்க வாழ்க்கையை பெற்றோர்கள் நமக்கு உயிர் கொடுத்தார்கள். நம்ம தான் வாழ வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளை எங்களை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த தமிழ்ச்செல்வன் அத்தனை டீ கிளாஸ் கழுவுறதுலேருந்து, கைகால் புண்ணு வந்ததுலேருந்து, நான் மசூதியில பசிக்கு நோம்பு கஞ்சி வாங்கி குடிச்சதுல இருந்து நான் சொல்லி கொண்டிருக்க காரணம் உங்களுடைய தன்னம்பிக்கைக்காக. எளிமையும் இருக்கணும், சைபத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும், அதே நேரத்தில் விகம் இருக்கணும், வேகம் இருக்கணும். அந்த வெற்றி அடையாளத்தை நோக்கி ஒரு சிந்தனைகள் பயணிக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை போராட்டங்களை நான் கையில் எடுத்து இந்த மண்ணுக்கு முளைக்கும் உங்க கூட பிறந்ததுக்கு உங்களுக்கு கைமாறாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக நான் இத்தனை காரு இது வீடு என்று சொல்வதற்கல்ல, உங்களுக்கும் அது கிடைக்கும். இதுவில்லாத தமிழ் செல்வத்துக்கே இவ்வளவு உழைத்தால் கிடைக்கின்றா, இவ்வளவு அறிவும் ஆற்றலும் கொண்டு ஒரு படிப்பு, கல்வி, தாய் தந்தை துணையோடு இருக்கும் இளைஞர்களுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு உங்களால் ஏன் முடியாது? அந்த வாழ்க்கைக்காக தான், உங்க தன்னம்பிக்கைக்காக தான் என்னை நான் அர்ப்பணித்திருக்கின்றேன். அதற்காக தான் என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டுதான் இருப்பேன். எந்த இடத்துலையும் என் வாழ்நாள் முழுவதுமே எந்த ஒளிமரமும் என் வாழ்க்கையில் இருக்காது. அதை என்னை பெருமைப்படுத்தி, என்னை சிறுமைப்படுத்தி உங்களை வலிமைப்படுத்த வேண்டுங்கிற நோக்கம் தான் எனக்கு. அந்த நோக்கத்துக்காக தான் இந்த போராட்டம் எனக்கு. அதுக்காக நிறைய அன்பான இளைஞர்கள் எங்கு சென்றாலும் என் வாழ்க்கையை பின்பற்றி, அண்ணா அந்த கடை உங்களை பார்த்து தான் வைத்து, நான் இந்த விஜய் டிவியில கூட நீங்க பார்த்துருக்கீங்க, மீடியா சொல்ல தம்பி சொன்னாரு, இந்த இவ்வளவு பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் இன்னைக்கு கறி இட்லி போட்டது காரணமே நீங்க தான். அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குப்பா இருக்க. என் வாழ்க்கை ஒரு நீ நடந்தால் தடம், நான் நடந்தால் பாடம் என்று சொல்வேன். என் வாழ்க்கை ஒரு தடம் அல்ல, ஒரு பாடம். அது உங்களுக்கு எல்லாம் தமிழக இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். பாருங்க, இந்த பிரியாணி கடையை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு ஒரு ஹோட்டல் நடத்துவது எவ்வளவு சிரமம், எவ்வளவோ இக்கட்டான நம்ம கொரோனா நேரத்துல கடைகள்லாம் தாண்டி இன்னைக்கு காலேஜ் அளவுக்கு வந்து நிக்கிறேன் என்று சொன்னால் மீண்டும் பெருமைப்படுத்திக் கொள்வேன். என்னால் முடியாது என்றால் உன்னால் ஏன் முடியாது? என் தமிழ் பிள்ளைகளே, அதுதான் என்னுடைய கேள்வி. உங்களால் முடியும், உன்னால் முடியும் என்றால் வேறு யாரால முடியும்? அந்த முயற்சிக்காக தான் நான் அடுத்த கட்டத்தை தொட்டிருக்கின்றேன். நான் இந்த ஆன்லைன்ல இதுல போட்ட உடனே ஒரு 4 நாள்லயே 18,60,000 பேர் விண்ணப்பித்தீர்கள். உடனே முடங்க சொல்லிட்டேன்.
இவ்வளவு அன்பும் ஆதரவு உங்ககிட்ட இருக்கும்போது இந்த காலேஜ் ஒரு காலேஜோட இல்ல, எங்க மூர்த்தி சார் தலைமையிலும், எங்க செந்தில் சார் தலைமையிலும், எங்க ராஜா சார் தலைமையிலும், எங்களுடைய டீன் தலைமையில அடுத்த ஆண்டு 30 காலேஜுகளை நான் தொடங்க இருக்கின்றேன். அதுக்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால இளைஞர்களுக்கு மற்ற காலேஜுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மற்ற காலேஜ் ஓனர்கள் பணத்தை போட்டு உரிமையாளர்கள் இருப்பாங்க. நான் பணத்தை போட்டவன் அல்ல. அத்தனை கேட்டரிங்கள் இருக்கிற சமையல் கலைகளும் தொழில்நுட்பங்களும் சர்வீஸ்ல இருந்து எப்படி செய்ய வேண்டும் என்பதிலிருந்து அனைத்தும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக பாடமாக சிறு வயதிலிருந்து எனக்கு இருக்கு. ரொம்ப ஈஸியாக பிள்ளைகளை நான் கையாண்டு விடுவேன். நீங்க 3 மாசம் படிக்க வேண்டியது இருந்தா என்கிட்ட 1 மாசமே போதும், உங்களை தீர்த்திடுவேன். அத்தை ஆற்றலோடு உங்களுக்கு நானே பாடம் எடுக்க இருக்கின்றேன், உள்ள ஆலோசனைகள் இருக்கின்றேன். அதனால நீங்க பயன்படக்கூடியவங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நிறுவனத்திலேயே வேலை வாய்ப்பு இருக்கு. படிக்கும் போது 10,000 சம்பளம் 5,000 சம்பளம்லாம் கிடையாது. நீ படிக்க எங்க காலேஜ்ல ட்ரெயின் ஆனவன் இருக்கும் போதே என் கடைக்குள்ள நீ ஒரு பிளேட் அடிக்கிற இல்ல மாஸ்டர் அப்படின்னா 40,000 இருந்து 80,000 வரைக்கும் போக முடியும். என்னோட காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க அதுக்கு ஏகிட்டிவ் வேலை வாய்ப்பு இருக்கு. நம்ம சேலம் ஆறாறு உலகம் எங்கும் 2000 கிளைகளை திறக்கிற ஒரு யூகத்தில் அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு எங்கும் வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கிளைகள் ஒரு 50 கிளைகள் என்றால் 50 கிளைகள் வேலை நடக்குது. லண்டன், ஈஸ்டாமு, ஆஸ்திரேலியா, கனடா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பகுதிகளெல்லாம் பணிகளை தொடர்ந்து நடந்திருக்கு. அதனால நீங்க விரைவில் நம்ம காலேஜில் சேர்ந்து விரைவில் பணியில சேரலாம். இதுல அரசு வேலை வாய்ப்பும் இருக்கு, கப்பல் வேலை வாய்ப்பு இருக்கு, ஓட்டல் வேலை வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மூர்த்தி சார் உங்களுக்கு விளக்கமாக சொல்வார்கள். அவரு சொல்ல வேண்டி உங்க கேள்விக்கு நான் பதிலளிக்க இருக்கின்றேன். இந்த நோக்கம் படிப்பில்லாத யாரையும் நான் இன்னொரு அறிவிச்சிருக்கிறேன். பீஸ் கூட இல்லையா, உண்மையான முறையில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வேலைக்கு அனுப்பி அப்புறம் கூட வாங்கிக்கலான்னு நாட்டிலேயே முறையாக இதை நான் செய்ய இருக்கிறேன். யாருமே நல்ல முறையில பயன்படுத்திங்க, உண்மையா இருங்க. நான் உதவுறைய என் உதவியை யாரும் கேலியாகவோ கிண்டலாகவோ அப்படி எடுத்துக்கொள்ளாமல் மிக பொறுப்போடு அக்கறையோடு நன்றியோடு அதை பயன்படுத்தி நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் வாழ்ந்தால் நம்ம மொழி வாழும், மொழி வாழ்ந்தால் நாடு வாழும், நாடு வாழ்ந்தால் நம்ம பாரதம் வாழும் என்று சொல்லி அடுத்த கேள்விக்கு நான் உங்களுக்கு விடையளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் சேலம் ஆறாருடைய குழுமத்திற்கு, அதனுடைய தலைவர், துணைத் தலைவர், அவங்களுடைய செயலாளர், அவங்க டாக்டர், நண்பர்கள் செந்தில் அண்ட் ராஜா எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவாக இந்த 37 இயர்ஸ் ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரியில் சாரோட உழைப்பை பற்றி அவர் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார். அவரோட உழைப்பு இன்னும் ஒரு பக்கம் அவர் தான் இப்படி வளர்ந்த வழியை சொன்னார், வழியோடு சொன்னார். நான் இப்படி எல்லாம் என்னோட கரியரில் நான் ட்ராவல் பண்ணேன். இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 பிரான்ச் மேலே கொண்டு வந்திருக்கோம். இன்னும் இன்டர்நேஷ்னல் ஓவர்சீஸ் லெவலில் நான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. உண்மையில் அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். பீங்க ஒரு தமிழ் மண்ணிலேருந்து பிறந்து ஒரு தமிழர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ்ஷில் ஒரு ஏழை கூட ஒரு பிரியாணி சாப்பிடலாம் ஈஸியாக போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பிரியாணியை மிகைப்படுத்தி பார்க்காம எளிமைப்படுத்தி பார்க்குற அளவுக்கு கொண்டு போயிருக்காரு. இந்த கேட்ரிங் காலேஜ் பற்றி அவருக்கு ஒரு ஆசை எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. நண்பர்கள் என்ன சேலம் ஆர்ஆர் they want to establish a பிரியாணி ஷாப்லேருந்து கேட்ரிங் காலேஜுக்கு வரணும், அது ஒரு மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவங்களோட ட்ரீம், அவங்களோட விஷன்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கும் இந்த கேட்ரிங் இண்டஸ்ட்ரிக்கும் எப்பயுமே ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. மோர் தென் 20 இயர்ஸாக எனக்கு இது மேலே ஒரு தீராத ஆசை உண்டு. பட் எல்லா கேட்ரிங் காலேஜ் இருக்குது, நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, டொமஸ்டிக்காக நிறைய ஹேம்லெட் குக்கிராமம் லெவலில் கூட நிறைய கேட்ரிங் காலேஜஸ் இருக்குது. பட் மற்ற இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது, அல்லது வேறு துறைகள், அது பேராமெடிக்கல் கோர்சஸாக இருந்தாலும் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது, இன்க்ளூடிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ஸ்கூல், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல அந்த கேட்ரிங் காலேஜ், அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஒரு மேலோங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடித்த உடனே ரெஸ்யூம் கூட பிரிண்ட் எடுக்காமல் கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும்னா அதுக்கு ஒரே ஒரு படிப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். அந்த தம்பி 1 வருஷம் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இந்த 1 வருஷ கோர்ஸ் எல்லாம் நாங்கள் கிராஃப்ட் கோர்சஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம், ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன் சொல்லுவோம்,
ஃப்ரண்ட் ஆஃபீஸில் முன்னாடி ஸ்டார் நட்சத்திர ஹோட்டல் முன்னாடி இருக்கீங்களோ, அல்லது விமானத்தில் முன்னாடி இருக்கீங்களோ, அல்லது ஒரு இதில் வந்து கப்பல் துறையில் முன்னாடி இருக்கணும், இல்லை இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கணும். நாங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம், எப்படி அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஹேண்டில் பண்ணணுன்ட்டு. அப்படி இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன், ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பீவரேஜ் சர்வீஸ், அதாவது பீவரேஜ்னு நீங்கள் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே போல் பேக்கரி அண்ட் கான்ஃபெக்ஷனரி. ஸோ எந்த மாதிரி இந்த மாதிரி பேக்கரியில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற டிஷ்ஷஸ் பற்றி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து கிராஃப்ட் கோர்சஸ்லேயே சொல்லிக் கொடுப்போம். அதோட சேர்த்து டிப்ளமோ கோர்சஸ். எனக்கு வந்து ஒரு பட்டய படிப்பு வேணும், எனக்கு ஒரு 2 இயர் ஒரு டிப்ளமோ வேணும்னா அந்த ஒருவேளை அந்த குழந்தைங்கனால அந்த ஃபீஸ் கட்ட முடியும் சார், தி கேன் கோ ஃபார் டிப்ளமோ கோர்சஸ். அந்த டிப்ளமோ கோர்ஸுங்கிறது ஒரு 4 செமஸ்டருக்கும் 2 இயர்ஸ்க்கு. அதோட சேர்த்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது அது ஒரு கிராஜுவேஷன், ஒரு 3 இயர்ஸ் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதே போல் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்சஸ், இதெல்லாம் நாங்கள் இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல அந்த கிருஷ்ணகிரியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மோர் தென் ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு லேபரட்டரிஸ், அதாவது ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுக்குமே ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கும், ஹவுஸ் கீப்பிங்க்கும், ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும், ஃபுட் சர்வீஸ்க்கும் ஒரே நேரத்தில் ஒரு 200 மாணவர்கள் ட்ரைனிங் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இதை நாங்கள் வந்து இப்போ உருவாக்கியிருக்கிறோம். ஸோ இப்போ அட்மிஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கு வந்து இந்த இனாகரல் பண்ணுறது என்னென்னா, இந்த ப்ரெஸ்ஸுடைய பிளஸ்ஸிங்ஸோட, எல்லா பத்திரிகை நண்பர்களோட பிளஸ்ஸிங்ஸோட, எல்லா யூடியூபர்ஸோட பிளஸ்ஸிங்ஸோட, இவ்வளோ நாள் கடந்த 37 வருஷமாக எப்படி அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்களோ, இன்னைக்கு அவர் கைகளால் உருவாக்கப்படுகிற இந்த சேலம் ஆர்ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதே ஈக்குவல் பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. இதுவும் அடுத்த கட்ட நாங்கள் எப்படி அடுத்த வருஷம் 36 பிரான்ச்சஸ் கொண்டு போகணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்லாம் தேவை. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எதர் யார் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்தாலும் சரி, அல்லது 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது மெட்ரிகுலேஷனில் படிச்சிருந்தாலும் சரி, தமிழ் வழியில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது வேற லாங்குவேஜில் வேற ஸ்டேட்டில் படிச்சிருந்தாலும் சரி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், அதே மாதிரி 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சவரே நாங்கள் கொடுக்குற 80% ஆஃப். தேங்க்யூ ஃபார் கம்மிங். சேலமோட ரெஸ்டாரண்ட் வந்து சென்னையில் வந்து ரெஸ்டாரண்ட்டாக மட்டும் இருந்தோம். இப்போ அடுத்த ஃபீல்டு ஒன்று போகணும். ஏன்னா ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த ஃபீல்டில் எவ்வளோ வந்து ஆள் பற்றாக்குறை இருக்குங்கிறத நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணோம். அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது என்ன அப்படி சொல்லி யோசிக்கும் போது இதுக்கான ட்ரைனிங், இதுக்கான காலேஜ் ப்ராப்பராக வந்து சென்னையில் இருந்தாலும் அர்பன் அண்ட் ரூரல் சிட்டிஸில் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் கிருஷ்ணகிரிங்கிற ஸ்பாட்டை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். ஸோ கிருஷ்ணகிரியில் ரொம்ப டீட்டெயில்டாக இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸோட டைப் பண்ணி நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். அடுத்த 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே 36 காலேஜஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ எப்படி சேலம் ஆர்ஆர் ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சேலம் ஆர்ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்க்கும் சப்போர்ட் பண்ணணும் மீடியா அண்ட் பப்ளிக் பீப்புளை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.